சீர்காழி அருகே திமுக பிரமுகர் வீட்டின் செப்டிக் டேங்கில் பெண் எலும்புக்கூடு கிடந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா நாங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னுசாமி மகன் கேசவன். 49 வயதான இவர் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான இவருக்கு சொந்தமான செம்பதி நெருப்பு கிராமத்தில் உள்ள இடத்தில் புதிய வீடு கட்டுமான பணி நடந்து வருகிறது. அப்பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிய போது பந்து கேசவன் வீட்டு வளாகத்தில் விழுந்தது. அதனை தேடிய போது கேசவன் வீட்டு வளாகத்தில் பயன்படுத்தப்படாத கழிவுநீர் தொட்டியில் எலும்புக்கூடுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவர்கள் இதுகுறித்து பெற்றோரிடம் தெரிவித்தனர். பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்ட போது புடைவுடையுடன் கூடிய எலும்புக்கூடுகள் கிடந்தது தெரிய வந்தது. இதனை கண்ட பாகசாலை போலீசார் அவற்றை பாதுகாப்புடன் வைத்து தஞ்சையிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தி எலும்புக்கூடுகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். என்ன சார் ஒரு மணி அவங்க அம்மா தான் புரியல, அவர் மணி மாரி இது பண்ணி இந்த மணி வந்து அவங்க அம்மா தான் ஒரு அலுமினியம் மணி மாரி அந்த வயசானவங்க போடுறதா. சேகர் போவாங்க, சேகர் போடத்துல சூழல் ஒரு ரோட வீடு வச்சு உட்காந்துங்க. வைத்திய முடியா வைத்திய வண்டியா என்னங்க டாட்டு போட்டியை போய் எடுத்துட்டு அழைச்சு இல்லைல்ல இங்கே போகுது. சொல்லிவிட்டோம்.